குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். செய்யுள் என்றால் வெண்பா, செய்யுள் என்றால் வெண்பா, நாவல் என்றால் சுபா, நடுவர் என்றால் பூப்பா. நீங்க ஐஸ் வைங்க, பரவாயில்ல, ஐஸ்ல மட்டும் வச்சிடாதீங்க. மூத்தோர்கள் தமிழ்ச்சங்கத்திலே இருந்து பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அடுத்த தலைமுறைகளுக்கு யார் இனி என்ற போது யாம் இனி என்று வந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலகில் புவனா ஒரு ஆச்சரியக்குறி. தமிழ் திரையுலகில் புவனா ஒரு ஆச்சரியக்குறி. இலக்கிய உலகில் புவனா வெங்கட் மேடம் ஒரு ஆச்சரியக்குறி. அருமையான கவிஞராக இருப்பார் போட்டுருக்க. ஈரடியால் தன் உலகை அளந்த சீரடி பாபா அவர்களுடைய அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடியதை தமிழிலே அற்புதமாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அந்த சம்ஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்தானிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய கவிஞர் செந்தூர் நாகராஜன் அவர்கள். பட்டிமன்றத்திலே நிரந்தரியாக ஆகிவிட்ட சுந்தரி வெங்கடம்மா அவர்களுக்கும் உடல் மொழியின் மூலம் எப்படி கருத்துக்களை மக்களுக்கு கடத்துவது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த செந்தில் முருகன் அவர்களுக்கும் தும்பைப்பூ போல் மனம் கொண்ட மும்பை தமிழ்ச்சங்க ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லி இந்த உரையை தொடங்கினேன். இலக்கியங்களின் உயரிய நோக்கம் இன்புற்று வாழ்வதற்கா அல்லது பின்பற்றி வாழ்வதற்கா என்று இருக்கிறது. இதில் இன்புற்று வாழ்வதற்கே என்கின்ற தலைப்பிலே நான் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்ல இருக்கிறேன். ஐயா அவர்கள் இந்த இலக்கியத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், கவிதையை எடுத்துக்கொள்ளலாம், கட்டுரையை எடுத்துக்கொள்ளலாம், சிறுகதைகள், நாவல்கள், செய்யுள்கள் என்று எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் முதலிலே பார்ப்போம். ஒருவர் ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார். எப்படி வணங்குகிறார் என்று கேட்டால், அவருடைய வீட்டிலே இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை போய் சுற்றி பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ வரப்பிரபு என்று சொல்லி வணங்கி கொண்டே இருக்கிறார். அப்படி வணங்கி கொண்டே இருக்கிற போது அங்கே ஒரு நல்ல படித்த ஒரு மெத்த படித்த ஒரு மேதாவி வருகிறார். நீ என்ன தவறாக சாமி கும்பிடுறிய அப்படின்னா, என்ன தவறு என்று சொன்னார். பத்மநாபோ மரப்பிரபு என்று சொன்னால் மரங்களுடைய தலைவன் என்று பொருள். நீ தவறாக வணங்குகிறாய், அப்படி சொல்லக்கூடாது. பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்ல வேண்டும். பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொன்னால் தேவர்களின் தலைவன், அமரர்களின் தலைவன் என்று அர்த்தம். அதனால் நீ அமரப்பிரபு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டார். மறுநாள் இருந்தவர் என்ன செய்தார் என்றால், வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்லி கும்பிட்டு கொண்டே இருந்தார். உடனே யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவருடைய கனவிலே இவர் போய் கிருஷ்ணன் அந்த கடவுளுக்கு போய், அவன் படித்த வேலையெல்லாம் நீ உங்களோட வச்சுக்க வேண்டியதாங்க. அவன் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு மரத்தை சுற்றி நல்ல காற்றை சுவாசித்து கொண்டு வரான். அவங்ககிட்ட போய் சொல்லி வீட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டேயா அப்படின்னாரு. எப்படி ஒரு சொல் இருந்தது என்று சொன்னால் அதை எப்படி பிரிக்கிற பொழுது வேறு வேறு விதமான பொருள்கள் தருகிறது. அதாவது அதை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஜெயகாந்தன் அவர்கள் இப்பொழுது நாம் சில இடங்களுக்கு போகிறோம். ஒரு இடத்திலே போகிற போது அதை எப்படி கவிஞர்கள் பார்க்கிறார்கள், அதை எப்படி இன்புறும்படி சொல்கிறார்கள் என்பதிலே இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு செய்தி. ஒரு செருப்பு ஒன்று இருக்கிறது. அந்த செருப்பு தலைகீழாக கிடைக்கிறது. ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றும், சரி யாரோ தவறாக விட்டு போய்விட்டார்கள் என்று தோன்றும். இந்த கவிதையை எங்களுடைய பால்வையை தான் மிகவும் ரசித்து சொல்வார்கள். ஜெயகாந்தன் எழுதிய கவிதை இது. ஒற்றை செருப்பொன்று குப்புறப்படுத்திருக்கிறது. ஒற்றை செருப்பொன்று குப்புற கிடைக்கிறது, அது குமுறி குமுறி அழுகிறது. ஒற்றை செருப்பொன்று குப்புற கிடக்கிறது, அது குமுறி குமுறி அழுகிறது. இணையை பிரிந்த இலக்கிய சோகம் அதற்கு மட்டும் இருக்காதா என்ன என்று முடிக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய எதையும் இன்புற்று சொல்கிற பொழுது அந்த கவிதைகள் எழுதி எத்தனை காலம் ஆனாலும் கூட அந்த கவிதை நம்முடைய மனதிலே நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம்
இன்புறும்படி, மக்கள் மனம் மகிழ்வுறும்படி சொல்வதுதான் என்பது. அதற்கு பிறகு நம்முடைய இந்த மும்பையிலே வாழக்கூடிய ஒரு சில கவிஞர்களை பற்றியும் அவர்களுடைய ஒரு சில கவிதைகளை பற்றியும் ஒரு 2 கவிதைகள் மாத்திரம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்மையிலே நம்முடைய தமிழ்நேசன் அவர்கள் கூடு என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த கூடு என்கின்ற கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் எமோஜிக்களை அனுப்பாதீர்கள். என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் எமோஜிக்களை அனுப்பாதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு எமோஜியை அனுப்பும்போது ஒரு சொல் தற்கொலை செய்து கொள்கிறது என்று. ஏனென்று சொன்னால், நாம் வணக்கம் என்பதற்கு ஒரு குறியீடை அனுப்புகிறோம், அல்லது வாழ்த்துக்கள் என்பதற்கு ஒரு குறியீடை அனுப்புகிறோம். இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் இதை வேறு மாதிரி சொல்வார். நாம் முதலிலே ஆதி காலத்திலிருந்து கணினி காலத்துக்கு வந்தோம், இப்பொழுது கணினி காலத்திலிருந்து மீண்டும் ஆதி காலத்துக்கு போகிறோம் என்று சொல்வார். எனவே அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கவிதை எப்படி ரசிக்கக்கூடிய அளவில் எந்த செய்தியை சொன்னாலும் அடுத்த முறை நீங்கள் எமோஜியை அனுப்பும்போது இந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா? எனவே அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு பிறகு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ரஜகை நிலவன் என்று சொல்லக்கூடிய கவிஞர், அவர் கரையேறும் அலைகள் என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். கவிதை என்பதற்கு நீங்கள் எத்தனையோ இலக்கணங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் புது கவிதையை பற்றியும் மரபு கவிதையை பற்றியும் சொல்லும்போது என்ன சொல்வார் என்று கேட்டால், புது கவிதை என்று சொல்லக்கூடியது உரையில் இருந்தால்தான் அதற்கு வாள் என்று பெயரா, புது கவிதை என்று சொல்லக்கூடியது உரையில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். ஆனால் எங்களுடைய மும்பையை சார்ந்த ரஜகை நிலவன் அவர்கள் சொல்கிறார்கள், எது கவிதை என்று தெரியுமா? ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் மீண்டும் திரும்பி ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தோன்றுமே, அதுபோலத்தான் கவிதை என்று சொல்கிறார். இன்றைக்கு எப்படி பின்பற்றி வாழ்வது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு சமயத்திலே ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். அப்படி போகிற போது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு பகுதி போவதற்கும் ஒரு பகுதி வருவதற்கும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று ஒரு பகுதி அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட உடனே என்ன ஆகிறது, ஒரே பகுதியில், அதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதும் சென்ற பிறகு அங்கே இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களை அனுப்புகிறார்கள். ஏன் இந்த இடத்திலே போக்குவரத்து தடைப்பட்டு விட்டது என்று பார்க்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 நிமிடங்களாவது ஆகும் இந்த போக்குவரத்து சரியாவதற்கு, அதனால் நாம் எல்லாம் வண்டியில் கீழே நிற்கிறோம் என்று சொல்கிறார். என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார், இந்த மாதிரி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனால அதை பெரிய திரையிலே வைத்து எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருப்பதனால அங்கே அந்த பகுதியானது அடைபட்டிருப்பதிலே போவதற்கு வருவதற்குமான வழிக்கு பதிலாக ஒரே பகுதியிலே போகவும் வரவும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். உடனே நமக்கு என்ன தோன்றும்? அதாவது இந்த சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், சாலைகளில் மற்றவருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்றெல்லாம் பின்பற்றி வாழ்பவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் அங்கேருந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வந்து அமர்ந்து விட்டார். உடனே கேட்டார், என்ன அங்கே போய் நல்லா நீங்கள் சத்தம் போட்டு உடனே ஆஃப் பண்ணுங்க, போகிற வரவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னீங்களா? இல்லை ஸ்கோர் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். எனவே இந்த பின்பற்றி வாழ்தல் என்று சொல்லக்கூடியது இந்த நிலைமையிலே தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு இலக்கியங்களுடைய உயர்ந்த நோக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இன்புற்று வாழ்வது தான். ஆனால் இதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார். அண்மையிலே கே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நேர்காணலிலே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி அவருடைய படத்திலே நடிப்பதற்கு அவர் எப்படி நாம் கேட்பது, நாம் இளைய இயக்குநராக இருக்கிறோம், இவ்வளவு பெரிய மூத்த நடிகரை எப்படி கேட்பது என்றெல்லாம் அவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். சரி பரவாயில்லை கேட்போம் என்று சொல்லி அவரை கேட்டுவிட்டு நடிக்க வைக்கிறார் அந்த படத்திலே. அப்படி நடிக்க வைக்கிற பொழுது சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் அவர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், சிவாஜி கணேசன் அவர்கள் பாக்கியராஜ் இடத்துல சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் ஷூட்டிங்காக போயிருந்தேன், படப்பிடிப்புக்காக போயிருந்தேன். போயிட்டு அன்றைக்கி படப்பிடிப்பு சீக்கிரம் முடிஞ்சிட்டு சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தா வீட்டில் யாரையுமே காணோம். சரி என்ன ஆச்சு, ஒரே ஒரு வேலைக்காரங்க தான் இருந்தாங்க, வெளியிலேருந்து போயிட்டாங்க. உடனே நான் கேட்டேன், என்ன எல்லாரும் போயிட்டாங்களா, எங்கே போனாங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு பாக்கியராஜ் படம் ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. சரி நான் அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வந்த பிறகு கேட்டிருக்காரு, படம் எப்படி இருந்தது அப்படின்னு. பார்க்க முடியாதுப்பா, படம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு வெக்கப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டார். உடனே அவர் என்ன செய்தார், சரி ஏதோ கொஞ்சம் அப்படி அரசல் பரசலாக இருக்கும் போது படத்தில் விட்டு விட்டார். அதற்கு பிறகு
ஒரு 10 நாள் போச்சு. 10 நாள் போயிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரியான ஒரு சூழல். இவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து விட்டார். அங்கே யாரும் இல்லை. உடனே கூப்பிட்டு கேட்கிறார், எங்கே போயிருக்காங்க அப்படின்னு. சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள் என்றார். வருகிறார்கள். வந்த உடனே இது எந்த படத்துக்கு போனீங்க? அதே பாக்யராஜ் படத்துக்கு தான் என்று சொன்னார்கள். எனவே மக்கள் இன்புற்று வாழ்வதற்கு விரும்புகிறார்கள், ஆனால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இதுதான் உண்மை. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த நகைச்சுவையிலே கூட பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு செல்வார். உதாரணமாக கையூட்டு பெறக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாது என்பதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்வார்கள். அப்படி ஒரு விஷயம் வந்து இவர் நம்ம விவேக் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் என்று கேட்டால், அவர் வந்து காவலர் வந்து லஞ்சம் கேட்பார். லஞ்சம் கேட்ட உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் வண்டியில் உட்காருங்க, உனக்கு எல்லாமே கேட்பார். லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்குன்னு சொல்லுவார். என்ன செய்யறது, ஒன்றும் மடக்க முடியலையான்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு 8 போட தெரியுமா? எனக்கு 8 போட தெரிஞ்சதுனால தானே லைசன்ஸை கொடுத்துருக்காங்க. 8 என்ன 8 நான் 7.5 போடுறேன் அப்படின்னா, அதான் 7.5 அது எப்படி உட்காரும் போய் போடுறேன் அப்படின்ட்டு அவர் வண்டியை நல்லா கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுவார். எங்கேயா இவன் வலது கையை காணோம் அப்படின்பார். உடனே சொல்லுவார், அது ஆற்றுப்பாலத்துக்கிட்ட விழுந்து எடுத்துக்கலையா நீங்கள் அப்படின்னாரு. எனவே இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு போதிக்கிறார்களே தவிர, இன்றைக்கு தமிழகத்திலே கூட ஒரு செய்தி, அதாவது அந்த ஈடு என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே இருக்கக்கூடியவரே லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்டிருக்கிறார். எனவே இந்த இலக்கியங்களுடைய நோக்கம் பின்பற்றி வாழ்வது என்பது இருக்கிறது. அதாவது துன்பம் வரும் வேலைகளே சரிங்க, நம்ம வள்ளுவர் சொல்லிவிட்டார் சரிங்க என்பதை, யாருக்கு துன்பம் என்று சொல்கிற போது அடுத்தவருக்கு துன்பம் வருகிற போது நாம் சிரிக்க வேண்டும் என்பதாக எடுத்துக்கொள்கிறார்களே தவிர, நமக்கு துன்பம் வரும்போது அதை எளிமையாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதில்லை என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு திரைப்படத்துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல்வேறு விதமான ஒரு 2 பாடல்கள் மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடியே லவ் லெட்டர் எழுதுறதுக்கு கற்றுட்ருப்போம். லவ் லெட்டர் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? இன்னும் அப்படிதான். இப்போ ஒருத்தவருக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசை. எழுத ஆரம்பித்தா என்னாச்சு, பேனா தீர்ந்து போச்சு, எழுதின பேப்பரும் தீர்ந்து போச்சு, ஆனால் மேட்ரு இன்னும் தெரியல. யோசனை பண்ணார், என்னடா பண்ணுறது, இப்படி எல்லாம் தீர்ந்து போகுது, ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. சரின்னு லெட்டர் எடுத்து போஸ்ட்டில் போடலான்னு பார்த்தா, அவர் காலையில் 6 மணிக்கு அவர் உட்காந்து எழுதி சாயந்தரம் ஆகிடுது. அங்கே கொண்டு போனால் போஸ்ட் ஆஃபீஸ் மூடிட்டான். என்ன பண்ணுறது? சரி, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டாகணும். அதாவது எழுதினா அதாவது அந்த மை தீரக்கூடாது, அந்த பேப்பரும் தீரக்கூடாது. அதே மாதிரி எப்போ வேணும்னாலும் நாம் அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அற்புதமான ஒரு வழி கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், வானின் மையை கொண்டு வா, வானின் நீளம் கொண்டு வா, பேனா மையும் தீருமே. சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். நன்றி, வணக்கம்.